நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனில் பார்க்க இருக்கிறது ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் செக்மெண்ட்ஸில் நம்ம ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக வேரியபிள்ஸை பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நம்ம ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸும் ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆர்குமெண்ட்ஸ் நத்திங் வேரியபிள்ஸை நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக ஸ்ட்ரக்சர், தட் மீன்ஸ் ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்டை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற ப்ரோக்ராமில் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்ட் as a keyword, எம்ப்ளாயி ஸ்ட்ரக்சரோட நேம். இந்த ஸ்ட்ரக்சர் கண்டெயின்ஸ் 4 member variables: எம்ப்ளாயி ஐடி, பேசிக், ஹெச்ஆர்ஏ, லோன். ஸோ 4 member variables நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். ஸோ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பை வந்து நம்ம இங்கே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது கம்பைலர் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மெயின் போகும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ப்ரீவியஸாக கம்பைலருக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷனை இப்போ இந்த ஃபைண்ட் நெட்பே ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை பார்க்கலாம். ஃபைண்ட் நெட்பே இந்த ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் வெளியே ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் டைப், இன்னொரு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேரியபிள் டைப். ஸோ இந்த மாதிரி மிக்சடாகவும் நம்ம பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரக்சர் டைப் இப்போது நான் இங்கே வந்து மேலே ப்ரீவியஸாக எம்ப்ளாயின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு உண்டான ஆப்ஜெக்டை ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டை நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நெட்பே ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் போகும்போது இங்கே லோக்கலாக 2 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒன்று நெட்பே கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்னொரு கிராஸ் பே கண்டுபிடிக்கிறதுக்கு. தென் எம் கிராஸ் ஈக்குவல் டு நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கிற எம்இஎம்பி. ஸோ எம்இஎம்பி அப்படிங்கிறது அந்த எம்ப்ளாயோட ஆப்ஜெக்ட். எம்இஎம்பி டாட் பேசிக். ஸோ நம்ம எம்இஎம்பி டாட் பேசிக் போது எம்இஎம்பிங்கிற ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ளாய், அதுக்குள்ளே இருக்கிற லோக்கல் மெம்பர் வேரியபிள் பேசிக். ஸோ அந்த பேசிக் வேல்யூவை ரீட் பண்ணிட்டு வரும். ப்ளஸ் எம்இஎம்பி டாட் ஹெச்ஆர்ஏ சேம் அஸ் பேசிக் மாதிரியே இன்டூ பிஎஃப். பிஎஃப் அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள் வேல்யூஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகி கிராஸ் பேவும், எகெயின் அதே எக்ஸ்பிரஷனில் கிராஸ் பே கூட லோன் கம்ப்யூட்டேட் ஆகி நெட் பே நமக்கு இங்கே டிரைவ் ஆகும். அந்த நெட் பேவை இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்ட் எப்படி ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இங்கே ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனில் நீங்கள் பார்க்குற இந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எம்ப்ளாயின்ற அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு லோக்கல் வேரியபிள். நவ் சிஅவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி எம்ப்ளாய்டு டிஸ்பிளே பண்ணி சிஇன் ஆப்ஜெக்ட் சிஇன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எம்ப்ளாய் இஎம்பி ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வேல்யூஸை கெட் பண்ணுறோம். சேம் எஸ் பேசிக், ஹெச்ஆர்ஏ, லோன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிளுக்கு வேல்யூஸை அசைன் பண்ணிடும் இன் எம்ப்ளாய் ஆஃப் இஎம்பி. இப்போ நமக்கு இஎம்பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த இஎம்பின்ற ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குற ஐடி, பேசிக், ஹெச்ஆர்ஏ, லோன் எல்லாம் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நெட்பே கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணுறோம், ஃபைண்ட் அண்டர்ஸ்கோர் நெட்பே. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக ஆப்ஜெக்ட், ஸோ எம்ப்ளாயி இஎம்பி அந்த ஆப்ஜெக்டையும் 12.5 இது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படி நம்ம இங்கே சொல்லலாம். ஸோ ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக நம்ம கான்ஸ்டன்ட்டும் பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே ஃபைண்ட் அண்டர்ஸ்கோர் நெட்பே இஎம்பி நத்திங் பட் த ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்ட், 12.5. ஸோ இந்த ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஃபார்முலா ஆர்குமெண்ட்ஸ்க்கு அசைன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இங்கே எக்ஸிக்யூட் ஆகி ரிட்டர்ன் பே நெட் பேவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுற நெட் பே இந்த லோக்கல் வேரியபிள் ஆஃப் நெட் பேக்கு இங்கே அசைன் ஆகும். நவ் சிஅவுட் யூஸ் பண்ணி நம்ம நெட் பேவை டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்ட் எப்படி பாஸ் பண்ணுறதுனோ
தென் அது அதுக்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிள்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் கம்பைலிங் த ப்ரோக்ராம், நவ் ரன். எம்ப்ளாயி ஐடி பாஸ் பண்ணுறேன், பேசிக், ஹெச்ஆர்ஏ அண்ட் லோன். ஸோ இப்போ பேசிக் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ மைனஸ் லோன், இதில் பிஎஃப்கான ஆர்குமெண்ட் பாஸ் ஆகி கம்ப்யூட்டட் ஆகி நெட் பே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இப்போ இங்கே பார்க்குற இந்த நெட் பே டிரைவ்டு ஃப்ரம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்டாக ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங்கோட காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணியிருந்தோம். ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணும்போது we declare more than one formal parameters add பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டீஜர் எம் பேசிக், இன்டீஜர் எம் ஹெச்ஆர்ஏ, இன்டீஜர் எம் லோன் சொல்லிட்டு அந்த எவ்வளோ மெம்பர் வேரியபிள்ஸ் அந்த ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் மெம்பர் வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம், ஒரு ப்ரோக்ராமில் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது வேரியபிளோட மெமரி மேப்பிங் வந்து ரேண்டமாக அலோகேட் ஆகும். ஸோ அப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸுக்கும் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். பட் அந்த மெமரி அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும். பட் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்டை பெராமீட்டரை பாஸ் பண்ணுறதுனால நமக்கு அவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரக்சர் மட்டும் பாஸ் பண்ணினா போதும், ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்ட். தென் ஸ்ட்ரக்சரோட ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணுறதுனால அதுக்குள்ளே இருக்கிற மெம்பர் வேரியபிள் கன்சிக்யூட்டிவ் மெமரி அலோகேஷனாக இருக்கும். ஸ்ட்ரக்சரோட டெஃபினேஷன் அவங்க அப்படியே நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு சிங்கிள் வேரியபிள் ஒரு லிமிட்டட் வேரியபிள் பாஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் வேரியபிளே பாஸ் பண்ணிக்கலாம். பட் மோர் தென் ஒன் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது தட் மீன்ஸ் கொஞ்சம் நிறையா வேரியபிள்ஸ் நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது we are using structure. ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும். ஸோ ரெடியூஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸையும் உங்களுக்கு இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும்.